எனக்கு அதே கார்டு எனக்கு வேணும்ப்பா, நீ ஒப்பிட்ட கார்டு எனக்கு வேணும், அப்படி தானே? அதே கார்டை நான் கருப்பசாமி உனக்கு நான் பேச்சுவார்த்தை பேசலான்ட்டு போனேன். அது இன்னும் ஒரு 90 நாள் கொஞ்சம் பொறுமையாரு, சரியா? அதே கார்டு உனக்கு உண்டானது கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அதே மாதிரி சொந்த பூமியில் போய் நம்ம ஓட்டணும். அதனால் பேச்சுவார்த்தைக்கு போன பக்கம் பணம் கேட்குறேன், அதானே? உனக்கு பேச்சுவார்த்தைக்கு பணம் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக முடித்து கொடுத்து உன்னோட சொந்த பூமியில் நீ போய் ஓட்டலுக்கு உருவாக்கினா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எதிர்பார்த்தது போல உனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன். வர்ற தை 30ஆம் தேதி வரைக்கும் நீ கேட்டது கல்யாணத்தை பற்றி எதுவும் பேச வேணாம்டாமானே. தை 30க்கு மேலே நானே உனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி எதுவும் வேணாம். அதுக்குள்ளே உன்னோட சொந்த பூமிக்கு உண்டான வேலையை நான் அதுக்கு ஏற்படுத்தி உனக்கு சொந்த பூமியில் கொண்டுட்டு போய் மார்கழி 20ஆம் தேதிக்கு மேலே உனக்கு ஓட்டுற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். நான் தான் பண்ணிக்கிறேன்ட்டுல. மார்கழி 20ஆம் தேதி வர்றதுக்குள்ளே உனக்கு நீ நினச்சது போலே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன், சரியா? உனக்கு அதே பூமியை நிறைவேற்றி வாங்கி கொடுக்குறதுக்கு வர பௌர்ணமிக்கு அந்த இடத்துலேருந்து மண்ணை மட்டும் அள்ளிட்டு வா. இப்போ வேறு பேரில் கரையமாயிருச்சு, அதானே? அதனால் இன்னொருக்கு அள்ளிட்டு வா, இன்னொருத்த அள்ளிட்டு வா. முதல்ல அவன் பேரில் இருந்துச்சு, இப்போ இன்னொருத்தன் பேருக்கு மாறி இருக்குது. அதனால் வேணும். அதான்டா மோனே, இன்னொரு டைம் கொண்டுட்டு வாங்குறேன். பௌர்ணமிக்கு கொண்டுட்டு வா. நான் உனக்கு கருப்பேன், உனக்கு நல்லபடியாகவும் உனக்கு அதையும் வாங்கி கொடுத்துறேன், சரியா? ஓட்டுற பூமி தானே கேட்குற, அதையும் உனக்கு நான் வாங்கி தரணும். அதை தானே கேட்குற, அதையும் நான் வாங்கி தரேன். நீ மண்ணு மட்டும் அள்ளிட்டு வாப்போ. கருப்பசாமி மறுபடியும் காங்கயம் போயிடுச்சு. அப்படியாப்பா, சரி. என்னோட பிள்ளை எனக்கு சொன்னபடி கேட்கணும். கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, அதனால் என் மகன் இப்போ பெங்களூரில் இருக்கிறான், அப்படி தானே? அதனால் அவனே ஒருத்தி விரும்பிகிட்டு இருக்கா. அதனால் கருப்பசாமி, அது நம்ம சமுதாயத்துக்கு சரி வராது. அதனால் நம்மளதுலேயே சொன்னபடி கேட்க வச்சு நல்லபடியாக கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு அவளை மாற்றி உனக்கு உருவாக்கி தரணும், அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி எனக்கு தாயின் தகப்பன் தான் முக்கியம் அப்படின்னு வந்தால் போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. வர்ற சித்திரை மாதம் வரைக்கும் எந்த பேச்சும் கல்யாண பேச்சு எடுக்க வேணாம், சரியா? சித்திரை மாதத்துக்குள்ளே ஒரு 3 டைம் நான் கொடுக்குற கனி உள்ளுக்கு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. நான் அதான் சொன்னேன், சித்திரை மாதத்துக்குள்ளே ஒரு 3 டைம் கொடுக்கணும். ஒன்று நீ போய் பார்ப்பையா, இல்லை அவள் வருவாளான்னு எனக்கு தெரியாது, சரியா? நான் கொடுக்குற கனியை தவறாமல் கொண்டு 3 டைம் சாப்பிட கொடுத்துடணும். சித்திரை முடிஞ்சு வைகாசி ஆனி ஆடி முடிஞ்சு ஆவணி மாதத்துக்குள்ளே முழுசாக உன் பிள்ளை திருந்தி எனக்கு அவன் வேண்டாம், அவனுக்குள்ளேயே வாக்குவாதம் எனக்கு வேணான்னு அவளே பிரிஞ்சு எனக்கு தாயின் தகப்பன் தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு கருப்பேன். நான் மாப்பிள்ளை பார்க்கலாம்னு இருக்கிறேன். நான் சொல்கிற டைமுக்கு தான் சொல்லணும். ஆடி முடிய வரைக்கும் விட்டுறணும், சரியா? சித்திரை மாதத்துக்குள்ளேயே பிரச்சனை உண்டு பண்ணிடுறேன், சரியா? ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் நான் மாப்பிள்ளை பார்க்கலான்ட்டு இருக்கிறேன்னு சொன்னால் சரின்னுருவா. இப்போ வேணான்ருவா. இப்போ என்ன சொல்கிறா? அதைத்தான் நான் சொன்னேன், ஆடி முடிய வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்க வேணாம், சரியா? ஆடிக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நீ அவளே பார்க்கலாம், சரி பாருன்றுவா. நீ எப்பவும் போல் பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு நானே துணை நின்று நல்லபடியாக தொலாவி பிடிச்சி நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து உனக்கு நானே முன்னாடி நின்று நடத்தி வச்சா போதும்ல. நான் அமைச்சு கொடுத்துட்றேன். முதல் உன்னோட பொண்ணுக்கு இப்போ உத்தரவு, சரியா? அது வர்ற பௌர்ணமிக்கு வேணால் கேட்டுக்க, சரியா? சொத்துக்கு உண்டானது வர ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். இப்போ உன் பிள்ளைக்கு மட்டும்தான். இப்போ பிள்ளை தான் சொத்து என்னைக்கு வேணாலும் தீர்த்து கொடுத்துடலாம். உன் பிள்ளை சொன்னபடி தலை நிமிர்ந்து நிற்கணும்ல அந்த இடத்துல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதை மட்டும் வர ஆடி முடிய வரைக்கும் யாரும் கைப்படாமல் வச்சிரு, சரியா? நான் சொல்கிற வரைக்கும் கல்யாண பேச்சு எடுக்கக்கூடாது. நான் சொன்னதுக்கப்புறம் நீ எடு. அவளே சரின்றுவா. நீ பார்த்து நல்லபடியாக நானும் கூட நின்று அதுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போயிடுறேன். நீ வந்தால் கூட்டிகிட்டு வா. நான் கொடுக்குற கனி வர சித்திரை மாதத்துக்குள்ளே 3 டைம் கொடுத்துரு, அவ்வளோதான். இப்போ இங்கே இருந்தால் நான் போய் கொடுக்க சொல்லிடுவேன். அதனால தான் ஒரு சித்திரை மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன். ஒன்று நீ போய் குடிப்பியா, இல்லை அவள் குடிப்பாளான்னு எனக்கு தெரியாது. 3 டைம், சரியா? இப்போ வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். இந்த கனியை வியாழக்கிழமை வரைக்கும் பாங்கா வச்சிரு, சரியா?
அப்படியாப்பா? பௌர்ணமிக்கு வருவீல்ல, அப்போ வாங்கிட்டு போயிடும். ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கிட்டு போ, வியாழக்கிழமைக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. சரியா? துருவ வழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம். எனக்கு வந்து என்னோடய மகனுக்கு 2வது திருமணம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா. என்னோடய மகனுக்கு 2வது திருமணம் நல்லபடியாக நான் இருக்கிற காலங்களுக்குள்ளேயே என் பேரனையும் காப்பாற்றணும். அதனால் எவ்வளோ நாள் நான் பேரனை வச்சு வளர்த்திட்டு இருக்கிறது அதானே? அதனால் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு தேடி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி வர வைகாசி 30ஆம் தேதி முடிகிறதுக்குள்ளே உனக்கு நானாக தொலாவி உனக்கு வீடு தேடி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உனக்கு நான் தேடி அமைச்சு தரேன். சரியா? அதை வந்து நல்ல பிள்ளையாக தான் இருக்கும், அதுவும் டைவர்ஸ் ஆனதையா. சரியா? அதே போல் கருப்பசாமி இப்போ ஒன்று இருக்குது, அதுவும் உனக்கு சரி வராது. அதனால் இல்லாட்டி அடுத்த 30 நாள்லேயே ஒன்று சரி ஆயிரும். அதனால் வர்ற வைகாசி 30 முடிகிறதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு நல்லதாக உனக்கு தொலாவி அமைச்சா போதுமா? அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உன் பேரனையும் நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதைத்தான் சொன்னேன், உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி தரேன்ட்டேன். அதை மாடிச்சு வை. இதை உன் பேரனுக்கு கொடுத்துரு. நல்லபடியாக படிக்கணும், மண்டையில் எதுவுமே ஏற மாட்டேது சொன்னான்ல, அதனால் நல்லபடியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா, நான் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி மறுபடி மூலனூர் வச்சு டிரைவர் அப்பா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. என்னோடய மனைவி வந்து என் கூட சேர்ந்து வாழணும், அப்பப்போ கோக்குமாக்கு வேலை பண்ணிவிட்டு போயிடுறான். என்னடா மன அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் வாய்ப்பை அமைச்சு தரேன். மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்ம நினச்ச மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டுருக்காளா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல, அப்பப்போ கோக்குமாக்கா இருக்குது, அப்படியெல்லாம் எதுவும் கண்ணுக்கு தென்படலமான. அதனால் எல்லாத்தையும் பெருசு பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அப்படி தானே? அதுக்கப்புறம் எதுக்குன்னு எந்த சந்தேகம் வந்திருக்கு? அதனால் அப்படியே இருந்தாலும் கருப்பசாமி நான் திருத்தி கொடுத்துட்றேன். அதனால் அது உள்ளே போய் நீ ஆழமாக உள்ளே பார்க்கக்கூடாது. உனக்கு உங்கூட சேர்ந்து வாழணும், மறுபடியும் பிரிஞ்சு போகக்கூடாது. நிம்மதியாக கருப்பசாமி பிள்ளைகளையும் காப்பாற்றி 4 பேருக்கு போல் எனக்கு வேலையும் கொடுத்து நம்ம மதிக்கிற அளவுக்கு கருப்பு உனக்கு உருவாக்கினா போதும்ல. கிட்டவா, எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு வரணும். வருவியா? நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி சேர்ந்து வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி காலத்துக்கு இந்த டைம் வந்துட்டு அடுத்த டைம் பிரியறதுக்கு இல்லாமல் எப்பவும் கூடவே இருக்கிற மாதிரி உருவாக்குனா போதுமா? நான் கருப்பு உருவாக்கி கொடுத்துறேன். தொழிலும் உனக்கு நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சு. நல்லபடியாக எனக்கு மகனை திருத்தி எனக்கு கொடுக்கணும்ப்பா. இதில் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறது யார்? கருப்பசாமி. உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா, சரி. இன்னையிலிருந்து உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்துகின்றமானே. ஆனால் ஒரு 90 நாளைக்கு அவனை பற்றி நீ எதுவுமே கண்டுக்க வேணாம். என்ன மன உளைச்சல் பண்ணினாலும் சரி, சரியா? நானாக அவனை திருத்தினாத்தான். அதனால் நான் கருப்பசாமி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஒரு 90 நாளை கூட நீ நினச்ச மாதிரி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாம் மாற்றி அமைச்சு சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே முழுசாக குணப்படுத்திடலாம். சரியா? இன்றைக்கி மனவேதனை கொடுக்குறேன் அப்படின்னு நீ வருத்தப்பட வேணாம். சரியா? அதே போல் நான் கருப்பசாமி எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து இருக்கிறதுல குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். சரியா? இன்னையிலேருந்து படிக்கப்படி கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துட்றேன். சரியா? ஆக மொத்தம் நாளுக்கு நாள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் திருந்திடுவேன். எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணுமே. சரியா? உன் மகனுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து விளக்கேற்றிட்டு போயிரு. நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி இன்னையிலேருந்து அவனுக்கு படிப்படியாக மாற்றத்தை கொடுத்துட்றேன். இந்த கனியை சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. எதுவாக இருந்தாலும் தெரியாது கருப்பசாமி, நீ இதே எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு என் மகனை திருத்தி அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு பேரை கெடுக்காமல் எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லி அதை மனசில் நினச்சிட்டு தான் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கொடுக்கணும். சரியா? நான் கருப்பை இன்னையிலேருந்து உனக்கு உன் படிவாசலுக்கும் வந்துடுவேன். அதே போல் இன்னையிலேருந்து உனக்கு எந்த வித குழப்பமெல்லாம் நல்லபடியாக வாழ வச்சும் கொடுத்துட்றேன். நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்துறம்போ. இருக்கிற தொழில் நல்லபடியாக அமைச்சதம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடியும் கர்நாடகா போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டா மகனே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வேலைக்காரனும் நீ தான், ஓனரும் நீ தான், அப்படி தானே? அதனால் இப்போ நம்ம கல்லெல்லாம் உடச்சி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வியாபாரம் பெருசாக என் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை, அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு நல்லபடியாக அந்த தொழிலும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்து, அதே போல் ஆளுகளும் வேலைக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்து, உனக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது. அந்த 10 லட்சத்தையும் உனக்கு கருப்பசாமி உனக்கு வர்ற ஆடி அமாவாசைக்குள்ளே உனக்கு கட்டி கொடுத்தா போதுமா? வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு 10 லட்சத்தை உனக்கு நீ சம்பாரித்து கட்டுற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு கொடுத்து ஆர்டர் எதுவுமே இல்லை இல்லை. அதனால் இப்போ அந்த கடன் ஆர்டரை கொடுத்தா உனக்கு வேலை செய்கிறதுக்கு நீ இருக்க, வருமானத்தை கொடுக்க நான் இருக்கேன். அப்படி கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் நான் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு வருமானத்துக்கு எச்சு பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? வருமானத்தை எச்சு பண்ணி கொடுத்து ஆர்டர் நல்ல ஆர்டர் வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம குழந்தை தத்தெடுத்துருக்கோம், அப்படி தானே? தத்தெடுத்து குழந்தைனாலையில எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நல்லபடியாக நீ வளர்த்து நல்லபடியாக கருப்பன் கூட இருந்து உனக்கு தாயின் தகப்பனா வியாபாரமும் உனக்கு பண்ணி கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல. இன்னையிலேருந்து வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே 10 லட்சத்தை கடனை கட்டிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. இன்னையிலேருந்து உனக்கு டார்ச்சர் கொடுக்காத அளவுக்கு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். ஆக மொத்தம் ஆடி வர்றதுக்குள்ளே கடனை கட்டிடலாம். அதை பற்றி நீ கவலையே பட வேணாம். சரி? அப்படியா? இதைப்படி இதை வந்து என்ன பண்ணணும், யாரும் கைப்படாமல் எனக்கு கருப்பசாமி கிட்டவா. கருப்பசாமி நீ எனக்கு கூடவே வந்து தாயின் தகப்பனா வந்து எனக்கு வியாபாரம் நல்லா பண்ணணும், ஆர்டர் நல்லா வரணும், நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு அதை பாங்காக வச்சுக்கணும். இதை கொண்டுட்டு போய் 2 பேரும் 3 பேரும் மொத்தம் 3 பேரும் எல்லாம் சாப்பிட்டுட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். வர்ற பணம் கேட்டு கொடுத்துருக்கேன், நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன்டாமாண்ணே. சரியா? கடன்காரன் டார்ச்சர் இன்னும் ஒரு வாரத்துலேருந்து எல்லாம் குறைஞ்சிடும். சரியா? அதே மாதிரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. சரியா? அதுக்குள்ளே உனக்கு நான் என்ன ஏற்பாடு பண்ணுமோ நான் பண்ணி கொடுத்துறேன். இருந்து பார்த்துட்டு போ.